Hallelujah. Hallelujah. Praise the Lord. எங்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு எல்லா கண்களும் மூடி. Thank you Jesus. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த வருடத்தில் ஓய்வு நாளில் நம்ம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். மறுபடியும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? Thank you.
நம்முடைய காலங்களும் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஒருவரே நம்மை உயர்த்த முடியும். அவருடைய பிரசனம் இல்லாமல், அவருடைய ஆளுகை இல்லாமல் பூமியிலே எதுவும் கிடையாது. நாம் எந்த நிலையில் இருந்தால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கைகள் உயர்த்தி அப்பா முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லு. என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லு. எனக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு,
சொந்தமாய் எண்ணினார் கர்த்தருடைய பார்வையில் இடையேறப்பட்டவர்
நம்முடைய நாமத்திலே இந்த வார்த்தைகளை கரங்களை தட்டி அவர்களை கொண்டாடுவோம். ஆண்டவர் வார்த்தைகளாய் நாம் கடந்து செல்வோம். விடுதலை பயணம் 34:10. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களிடத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களிடத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயலை காண்பார்கள். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். அல்லேலூயா. நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் இந்த ஆண்டு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய வாழ்க்கை, ஆவியானவருடைய கையில நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்ன லீட் பண்ணுங்க, நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். நம்ம வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறத விட கடவுள் நம்ம வாழ்க்கையை குறித்து அதிகமா யோசிச்சு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே, மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாகவே என் பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொன்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவு காரியங்களை செய்து வைத்திருப்பார். யோசித்து பாருங்க. பூமியில எல்லாரும் உருவாக்குறாரு. ஆனா தான் சிந்தின ரத்தத்தை எந்த பிள்ளைக்கு நினைவு கூறுறாங்களோ, நான் ரத்தம் சிந்திட்டாரு, இந்த பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்திட்டாரு. ஆனா அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அதை அனுபவிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் தெரியும், இயேசுவின் ரத்தம் ஜெயம்ன்றது தெரியும். ஆனா அதை அனுபவிக்காதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் தெரியும், ஆனா அனுபவிக்காதவர்கள், உரிமை பாராட்டாதவர்கள் அநேகர். ஆனால் உரிமை பாராட்டினவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். யோசித்து பாருங்க. நிறைய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அவங்க பிள்ளைகளுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, விடுதலை பயணம் உபாகமம் 32வது இறைவாக்கு அதிகாரம் 9-12 வரை வாசிப்போம். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வடக்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள், இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கடல் மூடியிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தன் கடவுளாகிய ஆண்டவர் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உன் மக்களுக்கு எதிராக உன் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானே. உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். கழுகு தன் கூட்டின் மேல் அசைத்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. அதுல வாசிக்கும் போது 9வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரை பற்றி அவர்தம் மக்களே
ஆண்டு கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கைடன்ஸ் வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? ஆண்டவர் தான் நம்ம வழி நடத்தணும். ஆமென். இங்க போவாத, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு அவர் நம்மளை கைட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 32:12 சொல்லும்போது கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். ஹalleluya, ஹalleluya. அது மாத்திரமல்ல, அதுக்கு 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பாலான நிலத்திலும் உள்ள உண்மையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். Praise the Lord. அவர் அவனை கண்டுபிடித்தார். அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஏன் கண்டுபிடிச்சாரு? ஏன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு? ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை கண்டுகொண்டார். ஆராதனை நடக்கும்போது பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனியில் நிலைத்திருக்கவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப இங்க இந்த 32:10 வாசிக்கிறோம், பாலான நிலத்திலும் மூலையிலும் வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். ஆண்டவன் பண்ணுங்க, உங்களை கண்டுபிடிச்சாரா? அடுத்தது என்ன செய்வாராம்? அவனை நடத்துவார், அவனை உணர்த்தினார், அவனுக்கு உணர்த்துவார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எத்தனை காரியம் செஞ்சிருக்காருங்க? முதல்ல கண்டுபிடித்தார், இரண்டாவது நடத்தினார், மூணாவது உணர்த்தினார், நடத்தினாரு. அடுத்தது என்ன செஞ்சாரு? உணர்த்தினார். அடுத்தது என்ன செஞ்சாரு? கண்மணியை போல காத்தருளினார். கண்ணின் மணி போல நம்மளை என்ன செய்தாரு? இந்த ஆண்டு நமக்கு இந்த வசனம் நம்ம மேல இறங்கி வரணும். உயர்த்தி ஆண்டவரே, உபாகமம் 10ஆவது வசனத்தின்படி நீர் என்னை கண்டுபிடித்து எனக்கு நீர் உணர்த்தி என்னை நடத்தி என்னை பாதுகாத்து என்னை திருப்திப்படுத்தும். ஆமென். இதான் எளிய ஜெபம். நம்மை கண்டுபிடிப்பார், என்னை நடத்துவார், நமக்கு உணர்த்துவார், கண்ணின் மணி போல நம்மை. ஒரு மனிதனுக்கு இதை விட மிகப்பெரிய பாதுகாவல் என்ன? அவரோட கண்கள்ல நீ காணப்பட்டா போதும். தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்து நான் ஓய்வாகின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்து நான் ஓய்வாகின்றேன். அல்லேலூயா. ஏசாயா 38:8. ஏசாயா 38:8. இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. Praise the Lord. Hallelujah. தாம் சொன்ன வார்த்தையின்படியே கடவுள் செய்வார். Hallelujah. தாம் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். Praise the Lord. கடவுள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க உள்வாங்குறீங்க.
நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா எத்தனை பேர் நீங்க உள் வாங்குறீங்களோ, ரிசீவ் பண்றீங்களோ, அவங்களுக்கு அது பிளெஸிங்கா மாறும். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னாரு, ஒரு வீட்டுக்குள்ள போ, பிளஸ் பண்ணு, அந்த பிளெஸிங்க்கு பாத்திரமா இருப்பாங்கன்னா அது அவங்கள்ட்ட போய் சேரும். இல்லைன்னா அது உங்ககிட்ட வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்க நம்ம பார்க்கிறோம், மோசே மூலமா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அதிசயமாய் நடத்தி வந்தார். அவர் நடத்தினார், அவர் உணர்த்தினார், கண்ணின் மணி போல பாதுகாத்தார். எப்படி நடத்தினார்னா, யோவேல் 2:26 வாசிக்கிறோம். யோவேல் 2:26 வாசிக்கிறோம். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிக்கலாம். அதுல நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நாமத்தை துதியுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்போ இந்த ஆலயத்துல வந்து, அவருடைய கூடுகையில வந்து, நம்மை இம்மட்டும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். அதைத்தான் நம்மளை கண்டுபிடித்தார். நம்மளை கண்டுபிடித்தது எதுக்காக? இங்க வந்துருக்காங்க. நம்மளை கண்டுபிடித்தது அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. அதான் அங்க சொல்லப்படும். ஆனா நிறைய நேரம் நம்ம இங்க உட்கார்ந்திருப்போம், ஆனா நம்முடைய எண்ணங்கள் வேற எங்கேயோ இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது we cannot define that God is here, God is not here. We cannot define. கடவுளை ஒரு இடத்திலே நாம் அடக்கி வைக்க முடியவே முடியாது. திருவெளிப்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 7 சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவான். 7 சபைகளிலேயும் ஆவியானவர் அசைவாடினார். அப்படி என்றால் எந்த சபையிலும் எந்த இடத்திலும் உலகத்தான் சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருக்கார்? தோளிலும் இருப்பார், குறும்பிலும் இருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. வேதம் சொல்றது கடவுள், அவருடைய டெஃபினிஷன், அவருக்கு ஆவியானவருக்கு டெஃபினிஷன் என்னது? அவர் வியாபித்து இருக்கிறார், எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சில பேர் என்ன நினைப்போம், நம்ம இந்த இடத்துல இருந்தா இங்க ஆண்டவர் இல்லை, ஆலயத்துல தான் ஆண்டவர் இருக்காரு, இந்த இடத்துல ஆண்டவர் இல்லை, இல்லவே இல்லை. உபாகமம் 4:7 இறைவார்த்தையில வாசிச்சா, நீங்கள் பொருளெடுக்கும் போதெல்லாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இறங்கி உங்கள் அருகே வருகிறார். இப்பேற்பட்ட ஜனம், பாக்கியப்பட்ட ஜனம் யாரு? ரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சர்ச்சை கக்கூஸ் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? பாத்ரூம்ல தண்ணியை திறந்துவிட்டு ஆராதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 பீரோவை திறந்து சேலைக்கு அடியில பைபிளை வச்சு வாசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவன் நம்மை கடந்த ஆண்டு அதிசயமாய் நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் என்ன அதிசயமா நடத்தினார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நடத்தினாரா? அப்படின்னா நம்மளை இங்க கொண்டு வந்திருக்காரு. நம்ம அவரை என்ன செய்யணும்? ஆனா நம்ம என்ன செய்வோம்? நம்ம இன்னொரு பெட்டிஷன் வைப்போம்,
கடந்த ஆண்டு பெட்டிஷன் வச்சு முடிச்சிட்டோம், இந்த ஆண்டு இன்னொரு 2 பெட்டிஷன் வைக்கிறேன், இதை எனக்கு செஞ்சுட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். ரோமர் 1:21 வாசிக்கிறோம். ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. அவர்கள் கடவுளை அறிந்தும் அவரை தேவனென்று துதிக்காமல் போனதால் நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. பாருங்க, நீங்க துதிக்காம இருக்கும் போது, கடவுள் செய்த நன்மைகளை நினைக்காம இருக்கும் போது, ஆராதிக்காம இருக்கும் போது, அபிஷேகத்தோடு அவரை ஆராதனை செய்யாம இருக்கும் போது உங்களுடைய உள்ளம் என்ன ஆகுதா? உணர்வற்ற அவர்களது உள்ளம் முதல்ல உங்க உள்ளம் என்னதான் மாறுது? இருண்டு போயிற்று. உணர்வற்ற உள்ளம். உணர்வற்ற உள்ளம் என்னது? கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னோடு பேசுகிறார், கடவுள் என்னோடு உடன் செல்லுகிறார் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இல்லாம போயிடும். ஆகே ரெண்டாவது என்ன நடக்குதான்? இருள் சூழ்ந்துருன்னா என்ன அர்த்தம்? சத்ரு இருதயத்தை ஆக்கிரமிப்பாங்க. அதுதான் இருள். அதுதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அப்போ அதனாலதான் உணர்வில்லாமல் போகிறதுனாலதான் கடவுள் விடுதலை பயணத்தில் நம்ம வாசிச்சோம். 32 வாசிக்கும் போது சொன்னாரு, அவர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை நடத்தினார், நமக்கு உணர்த்தினார். ஏன் உணர்த்துறாரு? நன்றி உள்ள இதயத்தோடு. அப்ப நன்றி உள்ள இதயத்தோடு இருந்தா, உணர்வுள்ள இதயத்தோடு நம்ம இருக்கும் போது எப்படி நம்ம நன்றி வருமா? பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பாருங்க, நமக்கு கவலை வந்துட்டு சொன்னா, ஒரு கவலை உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனை வரும். ஆனா அதையே மனதில் போட்டு குழப்பி அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய மனம் உணர்வற்று போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த போராட்டத்துக்கு மத்தியில என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 4:6 எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்ப ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜெபம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கு என்றால் உங்க இருதயத்தை நீங்க இருள் ஆக்காம பாதுகாக்க முடியுமா? முடியாது. அப்போ முதல்ல ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் என்னன்னா, நம்ம வாயில என்ன வந்துகிட்டே இருக்கணும்? என்ன வரணும்? நன்றி பலி பீடம் கட்டுவோம், நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம், நன்மை செய்தார், நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. நம்ம வாயில என்ன வந்துகிட்டே இருக்கணும்? எத்தனை நன்றி சொல்லிருப்பீங்க ஆண்டவர்? யோசிங்க, யோசிச்சு பாருங்க. சொன்னமா சொல்லலையா? எத்தனை பேர் சொன்னீங்க? 10 நாள்ல கடவுளுக்கு நன்றிகள் பல சொல்லியிருக்கீங்க. ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு 4:7 வாசிங்க. அப்படி நம்ம சொல்லும் போது ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், அந்த பிரச்சனை
Praise the Lord. அப்படி சொல்லி நான் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன உங்க இதயத்துக்குள்ள வருதா? அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இப்படி நம்ம துதிக்கும் போது நன்றி சொல்லும் போது நம்ம உள்ளம் எதனால நிரப்பப்படுது? எதனால நிரப்பப்படுது? ஆராதனையில நீ உண்மையா கடவுளை ஆராதிப்பேன்னு சொன்னா உங்க உள்ளம் தேவ சமாதானத்தால் நிரப்பப்படுது. Praise the Lord. இந்த ஆராதனையில முழு உலகத்தோடு நீ நல்லா புரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இந்த பணிப்பிடத்துல நின்று நான் ஒரு காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி உனக்கு சொல்றேன். கடவுளை தொழுது கொள்வதற்கு இடம் முக்கியம் அல்ல, கடவுளை தொழுது கொள்வதற்கு நேரம் முக்கியம் அல்ல, கடவுளை தொழுது கொள்வதற்கு உள்ளம்தான் முக்கியம். எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா எந்த உள்ளத்தோட ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். நீ ஆராய்ச்சிக்கிற கடவுளுடைய வார்த்தை உனக்கு வரும். இவர்கள் துதிக்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. முதல்ல ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, முதல்ல அடிப்படையா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறீங்க. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். செய்வார், அவர் செய்வார். எப்படி செய்வார்? யார் மூலமா செய்வார்? எங்க செய்ய போறார்? அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரியப்படுத்தணும், அவர் செய்வார். போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் நடத்துவார். அதை விட்டுட்டு மனிதனுடைய காலம் பிடிக்கிறது இல்ல. தேவன் அவருடைய பாதத்தை பிடிச்சி ஜெபிக்கும் போது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சரி, கொலோசியர் 3:15 இறைவார்த்தை வாசிப்போமா? கொலோசியர் 3:15. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை தெளிவுபடுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உறவின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். Praise the Lord. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? ஆசீர்வாதம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். Praise the Lord. அதிசயமாய் நடத்தி வந்த கடவுளை நம்ம துதிக்கும் போது நமக்குள்ள ஒரு தேவ சமாதானம், நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அது மாத்திரம் இல்ல, வெளிச்சமும் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியம் வந்துடும். என்ன தைரியம்? அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார். எனக்காக அவர் யுத்தம் செய்வார், எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்வார். அவருடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகும். அவர் எனக்கு போனான பாதையில செவ்வையாக்கி தருவாரு, என் மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேருடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படணும்னு விரும்புறீங்களோ, நீங்க கடவுளை சார்ந்து பாருங்கள். அவருக்கு ஒப்பு கொடு, அவரை பிடி. அவரை பிடிக்கும் போது அவர் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறவர். சத்துருக்களை நமக்கு நண்பர்களாக மாற்றுகிறவர் தான் நம்முடைய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, எப்படிலாம் நமக்கு உதவி செய்யறாருன்னு பார்த்தா, சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம். சங்கீதம் 48:14. இத்தகைய கடவுளே, இத்தகைய கடவுளே, என்றென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். இறுதி வரை நம்மை வழி நடத்துவார். மரணம் வரைக்கும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வருடம் ஆவியானவரை அவர் நடத்தும். எல்லா நேரத்திலையும் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஆவியானவர் என்னை நடத்தணும், ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும், ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்தணும், ஆவியானவர் என்னை போஷிக்கணும், எனக்குள்ளாய் அவர் ஆளுகை செய்யணும், உள்ளான மனிதர்களை நான் பலப்படணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க அங்க எங்க ஓடி ஒரு புரோஜனம் கிடையாது.
நிறைய பேர் நினைக்கிறாங்க அபிஷேகம் பண்ணிட்டா போதும் பரலோகம் போயிடலாம். இல்லவே இல்லை. அபிஷேகத்தை விட முக்கியமானது வாழ்ந்து காட்டுறது. அவரால் நடத்தப்படணும், அவரால் நடத்தப்படணும், அவர் நம்மளை நடத்தணும். சாட்சிய ஜீவியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அபிஷேகத்தை நடத்துறோம், நல்லது. ஆனா சாட்சிய ஜீவியம் இல்லாத போது நம்ம விழுந்து போயிடுறோம். இது பொன்னாத உலகம், நீதிமான கூட கீழே தள்ளக்கூடிய உலகம், இருள் சூழ்ந்த உலகம். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்மளை அறியாமலே நம்ம சில பாவங்களை நாம் செய்ய நேரிடலாம். ஆனால் ஆவியானவருடைய துணையை நாடும்போது, அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிற போது கர்த்தர் நம்மை ஒருவரே நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேலையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக பார்க்கும் தேவன் அவர் கண் அயர்வதில்லை, அவர் ஒழுங்குவதில்லை. ஆண்டவரே இயேசுவே, வந்த ஒவ்வொருவரை கண்டவரை நீ ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே வந்த யாரையும்